வெல்கம் டு எஸ்எம்வி அகடமிக் சேனல். நேற்று சீ டர்ட்டில் கடல் ஆமைகளை பற்றி பார்த்தா அதில் இப்போ இந்தியாவில் 5 வகையான ஆமைகள் இருக்குது, டர்ட்டில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அதில் ஆலிவ் ரிட்லே சிறிய ஆமை, அது பேர் ஆலிவ் ரிட்லே. அது முட்டை பாருங்கள், ஆலிவ் ரிட்லேஸ் லேயிங் எக்ஸ், முட்டை இட்டுறதுல பாருங்கள். இந்த முட்டை எக்கு பார்த்திங்கன்னா டென்னிஸ் பால் சைஸ் இருக்கும். அப்போ எக்ஸாமில் கேள்வி வைப்பாங்க, ஆலிவ் ரிட்லேஸ் எக்ஸ் சைஸ்ன்னு போடுவேன். டென்னிஸ் பால் வேறு ஏதோ கொடுப்பாங்க, நீங்கள் டென்னிஸ் பால் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். டென்னிஸ் பால் இது வந்து கடற்கரைக்கு எப்போ வந்து முட்டையிட வருது, லேயிங் எக்ஸை விட வருதுன்னா பிட்வீன் ஜனவரி அண்ட் மார்ச். மார்ச் இந்த 2 மாதத்துக்கு இடைப்பட்ட வேலையில் ஃபிமேல் ஆலிவ் ரிட்லே வந்து கடற்கரைக்கு வந்து முட்டையிடுது. இதுக்கு உதவியாக இருக்கிறது என்ன, ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ். டர்ட்டில்ஸ் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் எனேபிள் டு ஸ்விம் கிரேஸ்ஃபுல்லி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி. அதாவது ஃப்ரண்ட் ஃப்ளிப்பர்ஸ் தான் வந்து அது நீந்தறக்கு யூஸாக இருக்கும், தட்டையான பகுதி. ஆனால் இது மேலே மணலை தள்ளிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். மணலை தள்ளிட்டு பீச்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணோன்னா, இட்ஸ் நெஸ்ட் கேவிட்டி 45 சென்டிமீட்டர் டீப், 45 சென்டிமீட்டர் வந்து டீப்பாக ஆழமாக குழியை தோண்டி 100 எக்ஸுக்கு பக்கம் அது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா மூடி வச்சிடும். ஈச் எக் இஸ் த ஷேப் ஆஃப் சைஸ் இஸ் டென்னிஸ் பால். ஆலிவ் ரிட்லேயோட எக்கு சைஸ் பார்த்திங்கன்னா டென்னிஸ் பால். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் வருது. அண்ட் தென் ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லேட், முட்டையிட்ட பிறகு த டர்ட்டில்ஸ் முட்டை விட்ட பிறகு அந்த ஆலிவ் ரிட்லே என்ன பண்ணுதுன்னா, அந்த டர்ட்டில்ஸ் ஃபில்ஸ் இன் த கேவிட்டினா குழியை, அந்த குழியை மூடுறது கேவிட்டி. தென் இட் கேமோஃப்ளேஜஸ், மறைச்சி வைக்கிறது. கேமோஃப்ளேஜஸ் எக்ஸாமில் வரும். கேமோஃப்ளேஜஸ் அப்படின்னு மீனிங் கேட்டாங்கன்னா என்ன மீனிங்னா, ஹைடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங், மறைச்சி வைக்கிறது தான். ஹேமோப்ளேஜஸ் த நேஸ்ட் பை டாஸிங் சாண்ட் ஆன் இட் யூஸிங் இட்ஸ் ஃப்ளிப்பர்ஸ். அந்த ஃப்ளிப்பர்ஸ் முன்னாடி தட்டையான பகுதி இருக்குது இல்லைங்களா, அது வாய்ப்பகுதி, அதை தள்ளி அப்படியே மூடி வச்சிடும். அதுதான் ஹேமோப்ளேஜஸ். இட் இஸ் டன். அப்புறம் ரிட்டர்ன் டு சி, மறுபடியும் கடற்கரை திரும்பி போயிடுது. அந்த கடலில் தண்ணி மூடி வச்சிருது இல்லைங்களா மணலில், அது சூரிய வெளிச்சம் பட்டு அது முட்டை குஞ்சு பறித்து மறுபடியும் இந்த குஞ்சுகளெல்லாம் என்ன பண்ணுன்னா மறுபடியும் கடலுக்கே தானாகவே சென்றுவிடும். த எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். இந்த எக்கில் என்ன ஆகும், சூரிய வெளிச்சம் பட்டு அந்த குஞ்சு பறிக்கிறது தான். அதை விட்டுட்டு போயிடும் அந்த ஆலிவ் ரிட்லே. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங்ஸ் பார்த்திங்கன்னா, ஃப்ளிப்பர்ஸ்னால் ப்ராட் ஃப்ளாட் லிம்ப்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளிப்பர்ஸ் ப்ராட் ஃப்ளாட் லிம்ஸ். ஹால் மீன்ஸ் புல் வித் ஃபோர்ஸ், தள்ளுறது. லெபோரியஸ்லி கிரேட் எஃபர்ட். கேவிட்டி ஹாலோ ஸ்பேஸ், தாழ்வான பகுதி. ஹேமோப்ளேஸ் ஹைட் ஆர் டிஸ்கைஸ் சம்திங்.